ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெவில் சப்ஜெக்ஷன் ஆர்எம்எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் எந்த விட்டுருந்தோமோ அதுலேருந்து அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. ஸோ லாஸ்ட் பார்ட்டில் நம்மளோட ஷுகாவும் ஹோபியும் வந்துட்டு விக்டோரியாவை வந்து தூக்கிட்டு வந்துருப்பாங்க. இப்போது விக்டோரியா தான் ஒரு சேரில் வந்துட்டு உட்கார வச்சுருக்காங்க. அவளுக்கு முன்னாடி வந்து ஷுகாவும் ஹோபியும் வந்து உட்காந்துட்ருக்காங்க. அப்போது விக்டோரியா தான் அவங்க 2 பேர்த்தையும் கையை கட்டிட்டு ஒரு மாதிரி நக்கலாக பார்த்துட்ருக்கா. ஷுகா, என்னை தூக்கிட்டு வந்தால் எல்லாமே சரியாக போயிடுமா? என்ன ஐடியாவில் என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து கேட்குறா. அப்போது ஹோபி தான், எங்கள் வாயனை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மேடம்க்கும் வாயனுக்கும் ஒரே பிளட் குரூப் அப்படி தானே? அதனால தான் வாயனை ஆரம்பிக்கிட்டேருந்து பிளான் போட்டு பிரித்து ஆரம்ப ஜெயிலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் பேங்க்சின் கிட்டேருந்து நீயும் உயிரை காப்பாற்றிக்கலாங்கிற முடிவில் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். வாட் அ மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லி ஹோபி தான் வந்து சொல்கிறான். அப்போது விக்டோரியா தான், இவ்வளோ பண்ண எனக்கு இன்னொரு விஷயமும் பண்ண தெரியும். இப்போது வயனை பங்க்சின் கிட்ட எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு தெரியும். முடிஞ்சால் அவங்களோட வயனை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி விக்டோரியா தான் வந்து சொல்கிறா. சொன்னதை கேட்டோன்னா 2 பேரும் வந்துட்டு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. அப்போது ஆரம் வீட்டில் தான் ஏதோ இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா வந்து சொல்கிறான். அப்போது ஹோபி நேராக வந்து விக்டோரியா கிட்ட தான் வந்து வர்றான். பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது ஷுகா தான், இப்படிலாம் கேட்டால் சொல்ல மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா மூஞ்சிலே பெரிய ஸ்லாப் வைக்கிறான். சொல்லுடி என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன பண்ணாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியா வந்து சொல்கிறா. அப்போது ஷுகா தான், உன்னை பொண்ணாச்சேன்னு பார்த்தது ரொம்ப தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு வந்து கட்டி போடுறான். கட்டி போட்டுட்டு ஒரு இந்த ட்ரில்லர் மிஷின் இருக்கும் இல்லையா, ஓட்டை போடுற மிஷினு, அதை எடுத்துகிட்டு வர சொல்லி ஒரு பாடி கார்ட் கிட்ட வந்து சொல்கிறான். அவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்போ நீ சொல்லலைன்னு வச்சுக்கோயேன், எங்கே இதை வச்சு ஓட்ட போடுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஷுகா வந்து சொல்கிறான். அப்போது ஹோபி தான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். இப்போ நீ சொல்லி தான் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோயேன் இந்த இறக்கம் மீவு இதெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட பார்க்கணுன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தோணாது. ஏன்னா நீ கிட்டத்தட்ட எங்களோட லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். அதனால் நீயா சொல்லிடுவியான் அப்படின்னு சொல்லி ஷுகா வந்து சொல்கிறான். நீ இப்போ சாவக்கூடாது, நீ சாவறதுக்கு இன்னும் டைம் இருக்குது, அதனால் சொல்லு, நல்ல பிள்ளையா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது விக்டோரியா தான், ஷுகா வந்துட்டு ஆக்சுவலி ஒரு கையில் இந்த ட்ரில்லர் மிஷின், இன்னொரு கையில் ஸ்மோக் வச்சு ஸ்மோக் பண்ணிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பான். அப்போது விக்டோரியா ஷுகா கையில் இருக்கிற ஸ்மோக்கை வாங்கிட்டு, சரி நான் சொல்கிறேன், முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. விக்டோரியா தான் ஸ்மோக் பண்ணிகிட்டே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. லைக் கொஞ்சம் முன்னாடி இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு விக்டோரியாவை ஷுகாவும் ஹோபியும் சேர்ந்து தூக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம்டா. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்மளோட பேங்க்சின் வந்துட்டு எல்லா வெப்பன்ஸையும் எடுத்து அவரோட காரில் போட்டுட்டு அவரோட டீமை கூட்டிகிட்டு கிளம்பியிருந்திருப்பார் இல்லையா. அப்போ விக்டோரியா தான் போய் அவரை வந்து தடுத்துருந்துருப்பா. நேரில் போய் தடுத்துருந்துருப்பா. அவங்க அப்பா கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பா இல்லையா, நம்ம வந்துட்டு வயனை மாட்டி விடுறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும், வயனை முதல்ல ஆரம்பிக்கிட்டேருந்து பிரித்து வயனை வந்துட்டு பங்க்ஷன் கிட்ட கொடுத்தா தான் என் உயிர் வந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட வந்து பேசியிருந்திருப்பா இல்லையா. அதுக்கப்புறம் தான் இந்த சீன் வந்து நடக்குதுடா. பேங்க்ஷன் வந்துட்டு அவரோட காரில் எல்லா வெப்பன்ஸையும் தூக்கி போட்டுட்டு அவரோட மெயின் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டு வாருக்காக கிளம்புறாரு. கிளம்பும்போது விக்டோரியா வந்துட்டு கரெக்டாக ஒரு கார் எடுத்துகிட்டு போய் அவர் கார் முன்னாடி நிறுத்திட்டு இறங்கிட்டு, பேங்க்ஷன் அங்கிள், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறுத்துறா. அப்போது பேங்க்ஷன் தான் கொஸ்டினிங்காக விக்டோரியாவே பார்க்குறாரு. நான் உங்களோட லாயலான ஒரு ரைட் ஹேண்ட் மேனோட பொண்ணு, அதனால் உங்களோட நல்லதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஆரம் எதிர்பார்த்துட்ருப்பான். இந்த டைமிங்கில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவன் தான் ஜெயிக்கிற மாதிரி ஆகிடும். என்ன பேசுகிற விக்டோரியா? அந்த பொடி பையன் ஆரம் என்ன ஜெயிச்சிருவான்னு சொல்லி சொல்கிறியா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவனோட வயசே. அவன் பவர்ஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக இந்த பேங்க்சினை விட அவன் பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது விக்டோரியா தான், நோ அங்கிள், இப்போ உங்களை எதிர்பார்த்துட்டு அவன் காத்துட்ருப்பான், நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அவன் ஜெயிச்சிருவான். எனக்கு ஆரமோட வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போது நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விக்டோரியா வந்து சொல்கிறா. வாட், ஆரமுக்கும் உனக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
ஆமாம் அங்கிள். அவனோட வீட்டுக்குள்ளே போயிருந்தப்போ அவனுக்கே தெரியாமல் அவனோட வீட்டில் ஜிபிஎஸ் ட்ராக்கரும், அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ட்ரான்ஸ்பார்ட்டர், அதுக்கப்புறம் ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸை வந்துட்டு ஃபிட் பண்ணால் சுற்றி இருக்கிற எந்த எலக்ட்ரானிக்கல் இதுவும் வந்துட்டு சிக்னல் போகாதுடா, ஜாமர் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஜாமர் எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் வீட்டில் இம்ப்ளான் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னதை கேட்டோன்னே பேங்க்ஷன் வந்துட்டு வியர்டாக வந்துட்டு விக்டோரியாவை பார்க்குறாரு. நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்கிறேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் பேங்க்ஷனை உள்ளே கூட்டிகிட்டு போய் அவளோட பிளான் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறா. விச் மீன்ஸ் அவளுக்கு அந்த பிளட் குரூப் இல்லைங்கிறத மட்டும் விட்டுட்டு அவளுக்கும் அந்த பிளட் குரூப் தான் அப்படிங்கிற உண்மையை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்துட்டு பேங்க்ஷன் கிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி ஆரம்பக்கு வாயினுக்கு என்ன சம்மந்தம், ஏன் வாயனை காப்பாற்றுறான், அது இதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறா. சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன். நாம் அவனோட வீக்கெஸ்ட்டு டைமை வந்து பார்க்கணும். நிறைய கேமராஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டு வந்திருப்பா ஆரமோட ரூம்குள்ளே போயிட்டு. அதெல்லாம் தான் வந்துட்டு பேங்க்ஷன் கிட்ட வந்து சொல்கிறா. அப்போது பேங்க்ஷன் வந்துட்டு விக்டோரியா ஒரு மாதிரி கொஷினிங்காக பார்த்துட்டு, சரி இதெல்லாம் நீ ஏன் எனக்காக பண்ணி கொடுக்குற, நீ ஏன் ஆரமோட வீட்டில் போயிட்டு இவ்வளோ டிவைசஸ் எல்லாம் பக்காவாக செட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னா ஏன், என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஷன் வந்து கேட்குறாரு. பிகாஸ் அங்கிள் எனக்கு ஆரம் வேணும். நீங்கள் வயனை கொலை பண்ணிட்டீங்கன்னா வயன் உங்கள் பொண்ணுக்கு ஹார்ட் கொடுத்துட்டான்னா வயன் அதுக்கப்புறம் உயிரோடு இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் ஆரம் எனக்கு வேணும், ஆரம் எனக்கு சொந்தமாகிடுவான், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி விக்டோரியா வந்து சொல்கிறா. இப்போது விக்டோரியா பேங்க்ஷன் கிட்டே போயிட்டு, அங்கிள் நான் சொல்கிற டைமுக்கு நீங்கள் போங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இந்த லேப்டாப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட லேப்டாப்பை வந்துட்டு பேங்க்ஷன் முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறா. இதில் வாட்ச் பண்ணுங்கள், கரெக்டான அவனோட வீக்கெஸ்டான டைமை பாருங்கள், சுற்றி எப்போ பாடி கார்ட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்காங்க இல்லை வயனை சுற்றி எப்போ கரெக்டான சமயத்துக்காக வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அவங்க இருக்கிற ஜிபிஎஸ் லொக்கேஷனை வச்சு அவங்க இருக்கிற வீடு எது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களோட அட்டாக்கை நீங்கள் ஆரம்பிங்க, அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விக்டோரியா வந்து சொல்கிறா. பட் எனக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று கொடுக்கணுன்னா ஆரம் நீங்கள் கொலை பண்ணக்கூடாது, ஆரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விக்டோரியா வந்து சொல்கிறா. அப்போது பேங்க்ஷனும் சரிங்கிற மாதிரி ஹெட்டை நோட் பண்ணுறாரு. உன்னோட பிளான் நல்லா தான் இருக்குது, வயன் என் பொண்ணுக்கு கிடச்சிட்டான்னா, வயனோட ஹார்ட் என் பொண்ணுக்கு கிடச்சிருச்சுன்னா ஆரம் உனக்கு கிடச்சிருவான், என் பொண்ணு உயிரோடு எனக்கு திருப்பி தந்ததுக்கு கிஃப்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பேங்க்ஷன் வந்து சொல்கிறாரு. சொன்னதை கேட்டவொன்னே விக்டோரியா வந்து ஒரு மாதிரி இவ்வளோ வந்து ஸ்மிக் பண்ணுறா. அவளுக்கு வந்து லைக் அவளோட பிளானு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தான். பிகாஸ் அவளும் வந்துட்டு பேங்க்ஷன் கிட்டேருந்து தப்பிச்சிடலாம், அதே மாதிரி ஆரமும் வந்து அவளுக்கு கிடச்சிருவான். ஸோ இதை தான் வந்துட்டு சுகாக்கிட்டேயும் ஹோபிக்கிட்டேயும் வந்துட்டு விக்டோரியா சொல்கிறா. அவளுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, எப்படியும் அந்த பிளான் சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு சுகாக்கிட்டேயும் ஹோபிக்கிட்டேயும் வந்து சொல்கிறா. இப்போது சுகாவும் ஹோபியும் தான் இவ்வளோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. அப்போது அவங்க 2 பேரும் அவசர அவசரமாக வந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ட்ரக்கு வந்து அவங்களோட காரை வந்து இடிக்குது. அவங்க அப்படியே வந்துட்டு பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு பேரிகேட் மேலே போய் மோதிட்டு அப்படியே அவங்களோட கார் வந்து நிற்குது. அப்போது சுகாவுக்கு வந்துட்டு ஸ்டேரிங்கில் வந்து தலைப்பட்டு பயங்கரமாக வந்து அடிபட்டிருக்கும். ஹோபிக்கும் அவனோட ஹெட் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற விண்டோவோட கிளாஸில் மோதி பயங்கரமாக வந்து அந்த கிளாஸே உடஞ்சிருந்துருக்கும். அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பேனிக் ஆகிட்டு அப்படியே மூச்சு வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களால அவங்களோட கண்ணையே வந்து நம்ப முடியல. எஸ், அது மிஸ்டர் வேங், உங்கள் அப்பா தான். அவங்கள 2 பேத்தையும் வந்துட்டு ஹிட் பண்ணி இருந்திருப்பாரு. அப்போது சுற்றி இருக்கிற பாடி கார்ட்ஸ் எல்லோரும் வந்து அவங்கள ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணிடுறாங்க. அவங்களோட ஹெட்லேருந்து வந்து ப்ளீட் ஆகிட்டு இருக்கனால அவங்களோட கார் வந்து சுத்தமாக கொலாப்ஸ் ஆகியிருக்கும். அதனால் அவங்களால அவங்களோட கன்னை வந்துட்டு எடுக்க முடியல. அவங்க அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி வேகமாக காரோட டயரை ஷூட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஷூட் பண்ணி அவங்க 2 பேத்தையும் வந்துட்டு கீழே இறக்கி முட்டி போட வச்சு உங்கள் அப்பா தான் அவங்க முன்னாடி போய் நிற்கிறாரு. என் பொண்ணு எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது சுகாவும் ஜெயோப்பும் தான் உலகத்துலேயே சேஃபான இடத்துல இருக்கா, நீ நினச்சா கூட அவளை காப்பாற்ற முடியாது, ஆனால் அவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி சுகா வந்து சொல்கிறான். அப்போது உங்கள் அப்பா தான் காப்பாற்றுவானா, இந்நேரம் என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு தெரியல,
உங்கள் 2 பேத்துக்கும் கண்டிப்பாக அவன் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சுகா தான், இந்த நேரத்தில் நீ உன் பொண்ணு உன் கூட இருக்கிறத விட அவன் கூட இருக்கிறதா சேஃப். கண்டிப்பாக பேங்க்ஷன் உன் பொண்ணை கொண்டுடுவான். அதுக்காக தான் சுகா கூப்பிட்டு போய் வச்சுருக்கான். நான் சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க மாட்டேன். வாயின் எங்கே இருக்காங்கிறது எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்கள் அப்பா தான் சுகாவோட ஃபேஸ்லேயே வந்து பஞ்ச் பண்ணுறாரு. எவ்வளோ தைரியம் தான் என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை தூக்கிட்டு போயிருப்பான். இத்தனை நாள் அவளை வச்சு என்னென்னலாம் பாடுபடுத்தினான்னு சொல்லி தெரியல. ஒரு அப்பனா என் பொண்ணை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கிட்டேயும் ஹோபிக்கிட்டேயும் உங்கள் அப்பா செம்ம கோவமாக பேசிகிட்ருக்காரு. அப்போது உங்கள் அப்பா தான் சுகாவையும் ஜெஹோப்பையும் வந்துட்டு அப்படியே கட்டி போட்டு அவரோட ப்ரைவேட்டான ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம் இருக்குது, பிளாக் ரூம் மாதிரி, அந்த இடத்துல போட்டு அடைச்சி வச்சிடுறாரு. எப்போ ஆரம் என் பொண்ணை என்கிட்ட கொடுக்குறானோ அப்போ தாண்டா அவங்க 2 பேத்துக்கும் விடுதலை. இனிமேல் நீங்கள் கடைசி வரைக்கும் என் பொண்ணு எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கேயே கடந்து சாக வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு அங்கேருந்து வெளில போகிறாரு. ஹோபியும் ஹோபியும் சுகாவையும் வந்துட்டு ஒரு டார்க் ரூமில் சங்கிலியெல்லாம் போட்டு ஹேண்ட் கஃப்லாம் பண்ணி ரொம்பவே செக்யூராக வந்து கட்டி வச்சுருக்காங்க. இப்போது ஹோபி தான், நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடாதுடா, முக்கியமான டைம்டா அது, ஆரமோட வீட்டில் வேறு கேமரா இருக்குது, ஜிபிஎஸ் ட்ராக்கராக திடீர்னு வச்சு கண்டுபிடிச்சி வந்துட்டாங்கன்னா என்னடா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து சொல்கிறாரு. சுகா எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடணும் மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி, ஏதாவது ஒரு கேப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்துட்டு முயற்சி பண்ணுறாங்க. பட் அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை. உங்கள் அப்பா உங்களை காணோன்னு சொல்லிட்டு, அதாவது உங்களை ஆரம் தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் விட்டுறல. அவர் வந்துட்டு ஃபுல்லாக உங்களை சர்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பார், ஆரமையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருப்பார். அப்படி ஆரம்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது தான் சுகாவும் ஜெயோப்பும் ஆரம் கூடவே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லி அவர் வந்து கண்டுபிடிச்சி வந்திருப்பார். ஸோ அதனால அவங்க 2 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு உங்களை கேட்ட ஆரம் வந்து கொடுத்துருவான் இல்லையா, அதனால அப்படி பிளான் பண்ணி உங்கள் அப்பா கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க 2 பேர்த்தையுமே வந்து தூக்கிட்டாரு. பட் இது உங்களோட உயிருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் தெரியாது. உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு பேங்க்ஷனோட பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குது எதுவுமே வந்து இது வரைக்கும் தெரியாது. இப்போது அந்த அதர் சைடு உங்களை தான் வந்து காட்டுறோம். நீங்கள் ஆரம்கிட்ட பேசணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஆரம் கொஞ்சம் கூட உங்களை வந்துட்டு கவனிக்கவே மாட்றான், மதிக்க கூட மாட்டேறான். பட் நீங்கள் போய் அவன்கிட்ட பேச வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்படியே ஒரு 25 to 27 days இப்படியே வந்து பாஸ் ஆகுது. ஆரம் உங்கள்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேசுறதில்ல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் அழுது டயர்டாக இருக்கீங்க. இந்த அதர் சைட் மேங்ஷன் உங்கள் வீடை ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் உங்களோட ஆரமோட ஒவ்வொரு சிங்கிள் மூவ் எல்லாமே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்கே போகிறான் எங்கே வர்றான் எல்லாமே அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்னென்னா, விக்டோரியாவை வந்து சுகாவும் ஜெயோப்பும் ஒரு சீக்ரெட்டான பிளேஸில் அடைச்சி வச்சுருக்காங்க. சுகாவையும் ஜெயோப்பையும் வந்துட்டு உங்கள் அப்பா ஒரு பிளேஸில் அடைச்சி வச்சுருக்கிறாரு. இதுதான் வந்து நடந்திருக்கு. ஸோ அவங்க எங்கன்னு சொல்லி ஆரம் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க, ஆரமும் டயாங்கும் ஒரு பக்கம் தேடிட்டுருக்காங்க சுகாவையும் ஜெயோப்பையும். அப்போது டயாங் தான் வந்துட்டு உங்கள் கிட்டே வரான். அண்ணி நல்லா யோசிச்சு பாருங்கள், கடைசியாக ஜெயோப்பும் சுகானும் உங்கள்கிட்ட வந்திருப்பாங்க, வந்து எதை பற்றி நீங்கள் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நீங்கள் தான் விக்டோரியா அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிருந்தா, ஸோ அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ சொன்ன உடனே டயாங்குக்கு வந்துட்டு ஒரு க்ளூ கிடைக்குது, லைக் எங்கே போயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது டயாங் தான் அவங்க கடைசியாக போன பிளேஸு வந்த பிளேஸு எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு டயாங்குக்கு வந்துட்டு க்ளூ கிடச்சிருச்சு, உங்கள் அப்பா தான் வந்துட்டு ஹோபியும் சுகாவையும் வந்து அடைச்சி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி க்ளூ கிடச்சிருச்சு. ஸோ அவனோட டீமோடு போய் அவங்கள காப்பாற்றி வெளியில் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறான். டயாங் தான் வந்துட்டு ஆக்சுவலி ஹோபியும் சுகாவையும் வந்துட்டு போய் ரெஸ்கியூ பண்ணுறான். அப்போது ஹோபியும் சுகாவும் தான் டயாங் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. உங்கள் அப்பாவோட பாடி கார்ட்ஸ் அத்தனை பேத்தையும் வந்து அடித்து போட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே ஸ்டார்மிங்காக உள்ளே வந்து டயாங் தான் வந்துட்டு அவங்களோட ஹயாங்க 2 பேத்தையும் வந்துட்டு காப்பாற்றிருந்திருப்பான். அப்போது சுகாவும் ஜியோப்பும் நடந்தது எல்லாத்தையும் வந்து டயாங் கிட்ட சொல்கிறாங்க.
அப்போது விக்டோரியா தான் இதுக்கெல்லாத்துக்கும் காரணமா? விக்டோரியா இப்போ நம்ம கையில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் வந்து கேட்குறான். ஆமாம், விக்டோரியா நம்ம கஸ்டடியில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே வந்து சொல்கிறாங்க. சொன்னதை கேட்டவனா சரி முதல்ல இது அண்ணா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவாங் சொல்கிறான். அப்போது ஹோபியும் ஷுகாவும் வந்துட்டு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேங்க்ஷனை பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன அப்படின்னு சொல்லி டேவாங் சொல்கிறான். சொன்ன உடனே வாட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஷாக்கிங்காக 2 பேரும் வந்துட்டு கேட்குறாங்க. அவனை உடனே திரும்பி வர சொல்லு. அவன் பேங்க்ஷன் இப்போது நம்மளோட ஒவ்வொரு மூவியும் வந்துட்டு நோட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ போகிறது பேங்க்ஷன் கிட்ட போகிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஆரம்ப திரும்பி வர சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் வந்துட்டு கத்துறாங்க. பட் அவங்க வந்துட்டு ஆரம்புக்கு கால் பண்ணுறான். ஆரம் அந்த அந்த அதர் சைடு பேங்க்ஷனோட மேன்ஷனுக்கு தான் வந்து போயிருந்திருப்பான். பட் பேங்க்ஷனோட மேன்ஷனுக்கு உள்ளே போயிட்டு அவன் வந்துட்டு ஷுகாவையும் ஹோபியும் ரொம்ப தேடி இருந்திருப்பான். பட் அவங்க 2 பேருமே கிடைக்கலன்னு ஒன்றா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவன் டீமை கூப்பிட்டுட்டு கன்னை தூக்கிட்டு வந்து கிளம்பி இருந்திருப்பான். பேங்க்ஷனை போட்டு தள்ளிடலாம், இவங்க 2 பேரும் எங்கேன்னு சொல்லி கேட்கலாம், சொல்லலைன்னா போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற இதில் தான் வந்து போயிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பா மேலே அவனுக்கு சுத்தமாக சந்தேகங்கிறதே கிடையாது. ஃபுல்லாக பேங்க்ஷன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆரம் வந்து நினச்சிருந்துருப்பான். ஸோ பேங்க்ஷன் மேன்ஷனுக்கு அவன் போயிருந்திருப்பான். பட் பேங்க்ஷன் மேன்ஷனில் அவன் போன டைமுக்கு அங்கே யாருமே இல்லை. அந்த மேன்ஷனே வந்து காலியாக இருக்குது. கார்ட்ஸ், பேங்க்ஷன், அவன் பொண்ணு யாருமே அங்கே இல்லை. அதை பார்த்துட்டு ஆரம்பிக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா அது எல்லோரும் எங்கே போனாங்க அப்படி சொல்லிட்டு பேங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உள்ளே கத்திட்டு அப்படியே மேலே சுட்டுட்டே வந்துட்டு உள்ளே போகிறான். பட் உள்ளே போன்னு பார்த்தா யாருமே இல்லை. பட் அவங்க வந்து ஆரம்புக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு அண்ணா ஷுகாங்கும் ஓபியாங்கும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னடா சொல்கிறேன், எப்படி இருக்காங்க 2 பேரும் நல்லா இருக்காங்களா, ஓகே தானே அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து சொல்கிறான். நல்லா இருக்காங்கண்ணா, 2 பேரும் நல்லா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரடா அவங்கள பிடிச்சி வச்சுருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து கேட்குறாரு. அப்போது டேங் தான், வேறு யார், அண்ணியோட அப்பா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சொன்னதை கேட்டவொன்னே ஆரம்புக்கு செம்ம கோவம் வருது. இவன் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கார். அப்போது ஷுகா தான் வந்து ஃபோனை வாங்கி பேசுகிறான். டே மச்சான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு விக்டோரியாவை பற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஆரம்பிக்கிட்ட சொல்கிறாரு ஷுகா. இதை வந்துட்டு ஆக்சுவலி ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியது, அப்போ 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்ல வேண்டியது. பட் இவங்களை பிடிச்சி உங்கள் அப்பா அடைச்சி வச்சுட்டனால வந்துட்டு இப்போ தான் சொல்கிறாங்க ஆரம்பிக்கிட்ட. அப்போது ஆரம்பிக்கிட்ட ஷுகா வந்துட்டு ஃபுல்லாக எல்லா உண்மையும் வந்து சொல்கிறான். விக்டோரியாவுக்கும் அயனுக்கும் ஒரே பிளட் குரூப்பு, உங்ககிட்ட பிரிக்கிறதுக்காக தான் வந்துட்டு அவன் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. அந்த ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவை க்ரியேட் பண்ணது விக்டோரியா தான், அதனால தான் வயன் வந்து நம்பிட்டா. பட் வயன் இப்போ ஒன்று ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கா, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, வயன் வந்துட்டு இன்னசென்ட் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக ஆரம்பிக்கிட்ட வந்துட்டு ஷுகா சொல்லிடுறான். சொன்னதை கேட்டவொன்னே விக்டோரியா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டவொன்னே விக்டோரியா நம்ம கஸ்டடியில் தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஷுகா வந்து சொல்கிறான். அப்போது ஆரம் தான், அவனுக்கு உடனே உங்களை வந்துட்டு பார்க்கணும் போல் இருக்குது, லைக் நீங்கள் வந்துட்டு அவனை சந்தேகப்படலை, உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, விக்டோரியா தான் அவன் மனசை வந்து குழப்பி விட்டுட்டா, அதனால தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவனுக்கு பிட்ரே பண்ணிட்டீங்க, அவனை பிடிக்கல, ஸோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ தான் அவனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகுது. அவனுக்கு உடனே உங்களை பார்க்கணும் போல் இருக்குது. அப்போது நீ அவங்க 2 பேரையும் சேஃபாக கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்ஷன் மேன்ஷன்லேருந்து வேகமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புறான். அந்த அதர் சைடு நீங்கள் தான், உங்களை மெய்ட் வந்து சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எதுவும் சாப்பிட பிடிக்கல, ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போது மெய்டு தான், மேம் ஒரு மாதிரி இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியல, சம்திங் ஏதோ ஒம்மட்டுற மாதிரி சென்சேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது மெய்ட் தான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது உங்களுக்கு அந்த விஷயம் அப்போ தான் வந்து கிளிக் ஆகுது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து யோசிக்கிறீங்க. அப்போது ஆரம் வந்து அந்த அதர் சைடு வேகமாக வந்து கார் எடுத்து கிளம்பி வந்துட்டுருக்கான். நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு ஹாப்பி டியர்ஸோட அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. வெளில வந்துட்டு அப்படியே உங்களுக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது அந்த அதர் சைடு. அப்போது நீங்கள் தான் ஆரம்புக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ
வயன் எங்கே இருக்கேன், ஏதாவது பிரச்சனையா, எனக்கு எனக்கு நார்மலாக ஃபோன் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நீங்கள் தான் ஆரம் உடனே வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு மாதிரி அழுத வாய்ஸில் சொல்கிறீங்க. ஆரம்பம் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்துட்டு கிளம்பி வராரு. ஆரம் இப்போ தான் உங்ககிட்ட இவ்வளோ நாள் கழித்து ஃபோன் பேசவே செய்கிறாரு. ஸோ உங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு கிட்ட பார்த்துட்டு உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸே தாங்கலை. ஒரு அழகான ஒயிட் கலர் சாரீ எடுத்து வியர் பண்ணிவிட்டு கை ஃபுல்லாக வந்துட்டு பேங்கிள்ஸ் போட்டு கண்ணிலலாம் வந்துட்டு காஜல் வச்சுட்டு ஒரு ப்ளெயின் கலர் லிப்ஸ்டிக் வந்து போட்டு பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கீங்க. போட்டு வச்சுட்டு தலையிலலாம் வந்துட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பயங்கர பயங்கர அவ்வளோ ஸ்டன்னிங்காக பியூட்டிஃபுல்லாக வந்து ரெடியாக இருக்கீங்க. ஆரம் மேன்ஷன்லேருந்து அங்கேருந்து கிளம்பி காரில் வந்து வந்துட்டுருக்கான். வந்து ஒரு நிமிஷம் அப்படியே வந்துட்டு ஸ்டன்னாகி பார்க்குறான். வீடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி டார்க் தீமில் இருக்குது. வீட்டில் யாருமே இல்லை. எல்லா மேட்ஸையும் நீங்கள் வந்துட்டு போக சொல்லிட்டீங்க. வீடு ஃபுல்லாக அழகழகான கேண்டில்ஸ் அவ்வளோ கிளிட்டரிங்காக வந்து ஏற்றி வச்சுருக்கு. நீங்கள் அப்படியே ஒயிட் கலர் சாரியில் பார்க்குறக்கு அவ்வளோ ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அழகாக அப்படியே ரெடி ஆகிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து பயங்கர ஷையாகுது ஆரம்பம் ஃபேஸ் பண்ணுறக்கே. அப்படியே வந்து தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஆரம் வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே வந்து ஹெட்டப் பண்ணி ஆரம்பம் பார்க்குறீங்க. அப்படியே வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களோட கண்ணில் வந்து லைட்டாக டியர்ஸ் இருக்குது. வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அப்படியே அழகாக ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்து ஆரம் முன்னாடி வந்து நின்றுட்டு எதுவுமே பேசலை. அப்படியே ஆரமோட கண்ணை பார்த்துட்டு அவனோட ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. ஆரம் வயன் நான் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லி ஆரம் வந்து பேச வராரு. நீங்கள் ஆரமோட லிப்ஸில் வந்துட்டு உங்களோட ஒரு ஃபிங்கரை வைக்கிறீங்க. வச்சுட்டு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேண்டால் அவரோட ஹேண்டை பிடிச்சி உங்களோட ஸ்டொமக் கிட்ட கொண்டு போய் அப்படியே வந்துட்டு ஆரமோட ஹேண்டை உங்களோட ஸ்டொமக்கில் வச்சு ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. ஆரமோட ஐஸ் எல்லாம் அப்படியே வைட் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்படியே உங்களை பார்க்குறாரு. உங்களோட ஸ்டொமக்கை பார்க்குறாரு. வயன் நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அழுதுகிட்டே அப்படின்னு சொல்லி ஹெட்டை நாட் பண்ணுறீங்க. உங்களோட கண்ணிலேருந்து அப்படியே டியர் வந்துட்டு ஃபால் ஆகுது. ஆரம் உங்களை அப்படியே ஸ்டன்னிங்காக வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போது பெரிய புல்லட் சவுண்டு. உங்களோட கையிலே வந்து பெரிய புல்லட் வந்து அப்படியே வந்து பியர்ஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு அப்படியே கீழே விழுகுறீங்க. ஆரம் உங்களோட ஸ்டொமக்கில் கையை வச்சுருந்த கையை அப்படியே நீட்டிகிட்டே அப்படியே நிற்கிறான். அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணி கீழே திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் புல்லட் பட்டு அப்படியே கீழே படுத்து கிடக்குறீங்க. நீங்கள் உங்களோட ஷோல்டரில் புல்லட் பட்டு ரத்த வெள்ளத்தில் கீழே கிடக்குறீங்க. ஆரம் அப்படியே உங்களோட ரெட்டிஷான ஐஸில் அவன் கண்ணையும் அவனால் நம்ப முடியல. அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான். ஆரம் உங்களுக்கு அப்படியே கீழே குமிஞ்சிட்டு உங்களோட ரத்தத்தை வந்து டச் பண்ணி பார்க்குறாரு. அப்போது மறுபடியும் ஒரு புல்லட் சவுண்டு ஆரமோட முதுகுலையே அப்படியே வந்து இறங்குது. அவனும் வந்து கொலாப்ஸ் ஆகி உங்கள் பக்கத்துலேயே வந்து விழுகிறான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெத் வந்து பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்துட்டு அன்கான்ஷியஸாக வந்துட்டு அப்படியே எழுந்து கிடக்குறீங்க கண்ணை மூடி. உங்களை அப்படியே பார்த்துட்டு அவனும் வந்துட்டு அவனோட கண்ணை வந்து மூடுறான். சுவாசமின்றி தவிக்கிறேனே, உனது மூச்சில் பிழக்கிறேனே, இதழ்களா நிரப்பிடவா பெண்ணே, நினைவு எங்கோ நீந்தி செல்ல
கைகள் ரெண்டும் உன்னையன்றி யாரை தேடும்? விலகி போகாதே, தொலைந்து போவேனே நான்.